ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். எபேசியர் 6:20. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் அப்படின்னு சொன்னால், முந்தின வசனம் பாருங்கள், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. அந்த இடத்துலையும் தைரியமாய் என்ற வார்த்தை வருது. அடுத்த வசனம், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா பலவிதமான எதிர்ப்புகள், பொல்லாங்கனேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், பலவிதமான எதிர்ப்புகள் அவருக்கு இருக்கிறதுனால அவர் இந்த வசனத்தை சொல்கிறார் அந்த ஜனங்கள்கிட்ட. எபேசியர் எழுதின நிருபத்தில் அவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எனக்காக நீங்கள் வேண்டிக்கங்க, நான் ரொம்ப தைரியமாக வாயை திறந்து சுவிசேஷத்தை நான் சொல்லணும், அதுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான கட்டுகள் இருக்கு இல்லையா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆராதனை நடத்தலை, ஒரு அன்னை தெரசா பள்ளிக்கூடத்தில் ஃபாதர் எல்லாருமே இருக்கிறாங்க, அங்கே போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் புகுந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி பொட்டு வைங்க, இதை வைங்க, அதை வைங்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அராஜகமான ஒரு செயல். அப்புறம் போலீஸ் நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் போதிக்கிறாங்க, மதத்தை போதிக்கிறாங்க, அப்போ நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அப்படிலாம் கிடையாது, அப்படின்னா நீங்கள் போலீஸ்கிட்ட தான் வரணுமே தவிர நீங்கள் டைரெக்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். வட மாநிலங்கள்லாம் ஆண்டவரை அறிவிக்க முடியாதபடி இருக்குது. நம்ம இடத்துலையே அறிவிச்சுக்கிட்டு நம்ம ஜனங்களுக்கு அறிவிக்கும் போதே அங்கே எதிர்ப்புகள் வருது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் கர்த்தர் சுவிசேஷத்தின் வாசலை திறக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும். அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டினாலும் நம்ம கொடுக்குற வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கட்டாயம் என் இயேசு நல்லவர், என் இயேசு உயிர் உள்ளவர் என்ற செய்தியை நாம் கட்டாயம் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்திற்காக தான் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி, நான் இதை மட்டும்தான் சொல்லணும், அதுக்காக தான் நான் இருக்கிறேன், அதை பற்றி நான் தைரியமாக பேசுறதுக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். தைரியம் வேணும். நான் துவக்க காலத்தெல்லாம் ஆண்டவருடைய செய்திக்காக என்னை கூப்பிடுவாங்க. போகிற வரைக்கும், அங்கே போய் நிற்கிற வரைக்கும் கடன்னு நடுங்கும், நெஞ்சுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்கும், கை நடுக்கம் இருக்கும், கால்லாம் நடுங்கும், ஜில்லுன்னு ஆயிரும். எங்கள் அம்மா கூட பக்கத்தில் என்னோட கூட வருவாங்க ஊழியத்துக்கு. அப்படியே என்னை தொட்டு, என்ன இப்படி ஐஸ் மாதிரி ஆயிடுச்சேன்னு அவ்வளோ ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஆனால் கர்த்தர்கிட்ட தான் நான் கேட்பேன். அங்கே போய் நின்ன உடனே ஒரு உன்னத பலன் எனக்குள் இறங்கும். அவ்வளவு தைரியமாக, எந்த தடுமாற்றமும் இல்லாதபடி கர்த்தர் என்னை அதிகமாய் நிரப்பி என்னை வார்த்தைகளை வந்த வாக்குகளை சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நடக்குது, கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இப்போல்லாம் தைரியம் ஆயிடுச்சு. துவக்க காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சு. அப்போ நான் கேட்பேன், கொஞ்சம் நடுங்குச்சா, கொஞ்சம் நடுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்பேன் அம்மாட்ட. இல்லையே, ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியான தைரியத்தை கொடுக்குறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு தைரியம் கொடுக்கணும், ஆவியானவருக்கு தைரியம் கொடுக்கணும், தைரியமான நான் சொல்ல வந்த அந்த சுவிசேஷத்தின் வாக்குகள் நான் சொல்லணும், வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளணும், அதற்காக எனக்காக வேண்டிக்கொள்ளும். சாதாரணமாக நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதே சமயத்தில் அவர்கள் வார்த்தைகளை பகிரும்போது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா முன்னாடிலாம் ஃபுல் டே உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் ஊழியக்காரர்களுக்காக, அடுத்த நாள் ஆலயத்துக்கு போகிறதுக்காக ஊழியக்காரர்களை நிரப்பும்படியாய்
இப்போல்லாம் ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்க முடியல, ஆனாலும் ஜெபித்து நடந்து போகுது. நம்மளையும் தகுதிப்படுத்தணும், ஊழியக்காரனையும் தகுதிப்படுத்தணும், அந்த ஆராதனை அதிக பிரயோஜனமாய் நமக்கு இருக்கணும்னு சொல்லி அப்படி நம்ம ஜெபத்திலும் வேண்டுதல்னாலும் தைரியத்தை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவருக்குள்ளே கிருபை செய்யணும். எப்படி பேதுரு பாருங்கள், ஒரு வேலைக்காரிக்கிட்ட எனக்கு அவரை தெரியும் தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று போடப்பட்டிருக்குது. அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார். சேவல் கூவனதை நம்ம பார்க்குறோம். 3 முறை மறுதளிக்கிறான். 2 முறை சேவல் கூவத்துக்கு முன்னால் 3 தடவை மறுதளிப்பான் என்ற வேத வாக்கினர். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார் முன்னுக்கும் கொண்டு போய் பேதுருவை நிறுத்தும்போது, எந்த அதிகாரத்தினால இவனை நீ எழுப்பின, சப்பானி பிறவி சப்பானி அந்த சுகப்படுத்தினு கேட்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தைரியமாக அவன் என்ன பண்ணுறான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவன் சுகம் பெற்றான்னு சொல்லி தைரியமாக சொல்கிறான் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட தைரியத்தை அருளும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கணும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தைரியத்துக்காக நாம் ஜெபித்து நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கவலைப்பட காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துக்கிற வணங்கினப்பா தகப்பனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை போல யார் இந்த உலகத்தில் இருக்க முடியும் ஆண்டவரே. நீ தாமே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, பயமுறுத்துகிற ஆவி இல்லாதபடி தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நீ கொடுத்திருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. இன்றைய கேள்வி, கிறிஸ்துவுக்குள் யார் உங்களுக்கு இருந்தாலும் யார் அநேகர் உங்களுக்கு இல்லையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் யார் உங்களுக்கு இருந்தாலும் யார் அநேகர் உங்களுக்கு இல்லையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்.